தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரசு ஆவணங்கள் பொது புழக்கத்திலிருந்து காலனி என்ற சொல் நீக்கப்படும் என அறிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் உரையாற்றிய அவர், தமிழ்நாட்டின் ஆதிக்குறிகள் குறித்து தவறாக சித்தரிக்கும் வகையில் காலனி என்ற சொல் இடம்பெற்றுள்ளது என்றும், ஆதிக்கம் தீண்டாமையின் அடையாளமாக உள்ள காலனி என்ற சொல் இனி நீக்கப்படும் என அறிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று காவல்துறை, பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர் நலத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. இந்த விவாதத்தில் உரையாற்றிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு அறிவிப்புகள் மற்றும் தமிழக அரசின் சாதனைகளை விளக்கி பேசினார். அப்போது பேசிய அவர், காலனி என்ற சொல்லை நீக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தனை செல்வம் கோரிக்கை விடுத்திருந்தார். ஆதிக்கம் தீண்டாமையின் அடையாளமாக இருக்கும் காலனி என்ற சொல் பொது வழக்கத்திலிருந்து நீக்கப்படும். காலனி என்ற சொல் வசை சொல்லாக மாறி இருப்பதால் அரசு ஆவணங்களில் இருந்தும் அது நீக்கப்படும். ஆதிக்குறிகளை இழிவுபடுத்துவது போல இந்த சொல் இருக்கிறது. அதனால் இனி அந்த வார்த்தை தமிழகத்தில் புழக்கத்தில் இருந்து தடை செய்யப்படும் என்றார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரசு ஆவணங்கள் பொது புழக்கத்திலிருந்து காலனி என்ற சொல் நீக்கப்படும் என அறிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் உரையாற்றிய அவர், தமிழ்நாட்டின் ஆதிக்குறிகள் குறித்து தவறாக சித்தரிக்கும் வகையில் காலனி என்ற சொல் இடம்பெற்றுள்ளது என்றும், ஆதிக்கம் தீண்டாமையின் அடையாளமாக உள்ள காலனி என்ற சொல் இனி நீக்கப்படும் என அறிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று காவல்துறை, பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர் நலத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. இந்த விவாதத்தில் உரையாற்றிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு அறிவிப்புகள் மற்றும் தமிழக அரசின் சாதனைகளை விளக்கி பேசினார். அப்போது பேசிய அவர், காலனி என்ற சொல்லை நீக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தனை செல்வம் கோரிக்கை விடுத்திருந்தார். ஆதிக்கம் தீண்டாமையின் அடையாளமாக இருக்கும் காலனி என்ற சொல் பொது வழக்கத்திலிருந்து நீக்கப்படும். காலனி என்ற சொல் வசை சொல்லாக மாறி இருப்பதால் அரசு ஆவணங்களில் இருந்தும் அது நீக்கப்படும். ஆதிக்குறிகளை இழிவுபடுத்துவது போல இந்த சொல் இருக்கிறது. அதனால் இனி அந்த வார்த்தை தமிழகத்தில் புழக்கத்திலிருந்து தடை செய்யப்படும் என்றார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரசு ஆவணங்கள் பொது புழக்கத்திலிருந்து காலனி என்ற சொல் நீக்கப்படும் என அறிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் உரையாற்றிய அவர், தமிழ்நாட்டின் ஆதிக்குறிகள் குறித்து தவறாக சித்தரிக்கும் வகையில் காலனி என்ற சொல் இடம்பெற்றுள்ளது என்றும், ஆதிக்கம் தீண்டாமையின் அடையாளமாக உள்ள காலனி என்ற சொல் இனி நீக்கப்படும் என அறிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று காவல்துறை, பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர் நலத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. இந்த விவாதத்தில் உரையாற்றிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு அறிவிப்புகள் மற்றும் தமிழக அரசின் சாதனைகளை விளக்கி பேசினார். அப்போது பேசிய அவர், காலனி என்ற சொல்லை நீக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தனை செல்வம் கோரிக்கை விடுத்திருந்தார். ஆதிக்கம் தீண்டாமையின் அடையாளமாக இருக்கும் காலனி என்ற சொல் பொது வழக்கத்திலிருந்து நீக்கப்படும். காலனி என்ற சொல் வசை சொல்லாக மாறி இருப்பதால் அரசு ஆவணங்களில் இருந்தும் அது நீக்கப்படும். ஆதிக்குறிகளை இழிவுபடுத்துவது போல இந்த சொல் இருக்கிறது. அதனால் இனி அந்த வார்த்தை தமிழகத்தில் புழக்கத்திலிருந்து தடை செய்யப்படும் என்றார்.